கோவில வந்து அழகா அச்சு பிசகாமல் அப்படியே வரைஞ்சு வச்சிடுறாங்க. 2 பேரும் வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பழக்கம் என்னன்னா, பாபா சாஹேப் தாக்கட் ஆகட்டும், ஜோதேந்திராவாகட்டும், பாபா மேல ரொம்ப அன்பும், பக்தியும் வச்சிருப்பாங்களே தவிர, ஆனா 2 பேருமே தங்களுக்குள்ள பரிமாறிக்க மாட்டாங்க. பாபா மேல பாபாவ பத்தி எதையும் பரிமாறிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் காலையில உணவுக்கு வராங்க. வந்தவுடனே டேபிள் கிட்ட உட்காந்து இவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இதே மாரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு. பையனுக்கு ஒரே ஆச்சரியம். "அப்படியா? எனக்கு கூட ஒரு கனவு வந்துச்சுப்பா" அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல கனவா? அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன உனக்கு கனவு வந்துச்சு?" அப்படின்னு 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. அப்ப 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, "பாபாக்கு ஒரு அழகான கோவில் கட்டுன மாரி எங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு. பாபாவோட ஒரு கோவில் தான் கனவுல வந்துச்சுன்னு." 2 பேருமே அதே தான் சொல்றாங்க. உடனே மகன் சொல்றான், "நான் அந்த கோவில்ல கூட ஸ்கெட்ச் போட்டு அழகா வரைஞ்சு வச்சிருக்கேன்ப்பா" அப்படின்றான். அப்பாவும், "அப்படியா? நானும் அத வரைஞ்சிருக்கேன்றாரு." உடனே 2 பேரும் அவங்கவங்க ரூம்ல ஓடி போறாங்க. தாங்க வரைஞ்ச படத்த எடுத்துட்டு வரதுக்கு. அதுவும் 2 பேருக்கும் ஒரே கனவு வந்திருக்கு. அதுவும் 2 பேருமே வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னே, அந்த கனவுல வந்து கோவில் எப்படி இருக்கும் அப்படின்ற 2 பேரும் பார்த்துக்கணும். அவங்கவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதால ஆசையில ஓடி போய் 2 பேரும் அந்த ட்ராயிங் எடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க டேபிள் மேல வச்சு. 2 பேரோட ட்ராயிங்கும் அப்படியே ஒத்து போகுது. ஆச்சரியமா இருக்கு அத பார்த்தோனே. அவங்க குடும்பம் மொத்தமும் அத கண்டு ஆச்சரியப்படுது. உடனே இவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் அதிகமாயிடுது. ஓகே. இந்த கோவில் கனவுல வந்ததுனால, நம்ம கண்டிப்பா பாபாக்கு ஒரு கோவில வீட்ல கட்டணும். அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடணும். அப்படிங்கிறது அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு உறுதியாயிடுத்து.